Hi, today we are going to see the topic called Publisher Block List in Meta Ads. What is that actually? Imagine you are putting up your brand posters all around the city, but some places look very messy or not safe for your brand image. So you are telling the Meta not to show my ad to those places alone. So you are telling Meta like, hey Meta, don't show my ads on these websites or apps. This list is called Publisher Block List. This is used to protect your brand, to keep ads in safe and relevant places, to avoid negative association. A publisher block list says to Meta where not to show your ads. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பப்ளிஷர் பிளாக் லிஸ்ட் இன் மெட்டா ஆட்ஸ். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் பிராண்டோட ஆட் வந்து ஒரு சில இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிறது உங்கள் பிராண்டுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் ஒரு அன்வான்ட் இடத்துல போய் உங்கள் ஆட் வந்து பிளேஸ் ஆகிறது நல்லா இருக்காது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் பிராண்டோட ஆடு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு அன்வான்ட் பிளேஸ் உள்ள ஒரு தேவையே இல்லாத உங்கள் பிராண்டுக்கும் அந்த வீடியோக்கும் தேவையே இல்லாத இடத்துல போய் அந்த ஆட் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாக் பண்ணணும். பப்ளிஷர் பிளாக் லிஸ்ட் மூலயமா லிஸ்ட்டில் எந்தெந்த இடத்துல நீங்கள் இந்த ஆட் எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்களோ அந்தந்த பிளேஸில் மெட்டா வந்து ஆடு டிஸ்பிளே பண்ணாமல் பிளாக் பண்ணிடும். இதுதான் வந்து பப்ளிஷர்ஸ் பிளாக் லிஸ்ட்டு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள் பிராண்டோட ஆடு வந்து சேஃபான இடத்துல போய் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்கள் பிராண்டு வந்து ரிலவெண்ட்டான இடத்துல போய் அவங்க பிராண்டோட ஆடு வந்து டிஸ்பிளே ஆகுதா, அந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம். பப்ளிஷர் பிளாக் லிஸ்ட் மூலயமா இப்படி தான் ஆட் வந்து போகுதா வெளியே அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பப்ளிஷர் பிளாக் லிஸ்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும் மெட்டா ஆட்ஸில். இது ஒரு சிம்பிள் டாபிக் தான், பட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான் மெட்டா ஆட்ஸில். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். பை.